வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸிக்யூசர். இதில் வந்து செக்லிஸ்ட் என்ன மெயின்டைன் பண்ணணும், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணி ஃபயரை அணைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபயர் எக்ஸிக்யூசருங்கிறது வந்து ஒரு இடத்துல ஃபயர் நடக்கும்போது அதை வந்து கண்ட்ரோல் ஆர் அதை அணைக்க பயன்படுத்துகிறது தான் ஃபயர் எக்ஸிக்யூசர். ஃபயர் எக்ஸிக்யூசரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபயர் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிளாஸ் ஏ, பி, சி, டி, கே இப்படி வந்து 5 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. எந்த கிளாஸுக்கு எந்த ஃபயர் எக்ஸிக்யூசரை யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து கிளாஸ் ஏன்னு இதில் வந்து இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸிக்யூசர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து வாட்டர், ஃபோம், ட்ரை கெமிக்கல் பவுடர், டிசிபின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா CO2. இந்த 4 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அப்புறம் வெட் கெமிக்கல் இருக்குது, அதை வந்து குக்கிங் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ கிளாஸ் ஏ ஃபயருக்கு வந்து என்னென்ன ஃபயர் எக்ஸிக்யூசர் யூஸ் பண்ணலான்னு நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக இப்போ வந்து வாட்டரை வந்து கிளாஸ் ஏக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது வந்து ஃபோமை பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். CO2 பார்த்திங்கன்னா பி ஃபயருக்கும் எலக்ட்ரிக்கலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பவுடரை வந்து ஏபிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபயர் எக்ஸிக்யூசரில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ என்னென்ன செக்லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்கலாம். அந்த செக்லிஸ்ட்டில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு ஃபயர் எக்ஸிக்யூசரில் வந்து சேஃப்டி பின் கரெக்டாக இருக்குதா, ஹேண்டில் இருக்குதா, ஃபயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஓஸ் கரெக்டாக இருக்குதா, ப்ரெஷர் கேஜ் டிசிபி எடுத்துக்கிட்டால் ப்ரெஷர் கேஜ் இருக்கும், CO2வில் இருக்காது. அந்த ப்ரெஷர் கேஜ் வந்து கரெக்டாக இருக்குதா, ப்ரெஷர் வந்து கரெக்டான வேல்யூவில் இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெயிட்டை போட்டு வந்து இப்போ 6 kg வந்து 6 kg இருக்குதா நெட் வெயிட்டுங்கிறத வந்து நீங்கள் வந்து அது மூலமாகவும் அதையும் செக் பண்ணிக்கலாம். வேறு என்ன செக் இயர்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா டிசிபி பவுடராக இருந்துச்சுன்னா அதை வந்து ஷேக் பண்ணி வைக்கணும். ஏன்னா டிசிபி பவுடர் வந்து கீழே வந்து பவுடர் வந்து செட்டில்ட் ஆகிடும். அதனால் அப்பப்போ பவுடரை வந்து ஷேக் பண்ணி வைக்கிறது வந்து நல்லது. இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபயர் எக்ஸிக்யூசரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபயர் எக்ஸிக்யூசரை பார்த்திங்கன்னா பாஸ்ன்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. PASS பாஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஃபயர் எக்ஸிக்யூசரை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பின்ங்கிறது பார்த்திங்கன்னா புல் த பின் அப்படின்னா அதில் இருக்கிற பின்னை, சேஃப்டி பின்னை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபயர் எக்ஸிக்யூசரை யூஸ் பண்ண முடியும். பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது ஏன்னா ஏம் பண்ணணும். ஃபயர் வந்து எங்கே இருக்குது, அப்போ நம்ம வந்து டைரக்ஷன் ஆஃப் ஏர், காற்று வந்து எந்த திசையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து காற்றோட திசையிலே நம்ம இருக்கணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபயர் நம்ம மேலே வரும். அதனால் காற்று எந்த திசையில் இருக்கோ சேம் டைரெக்ஷனில் இருந்து நம்ம வந்து ஃபயரை அணைக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபயருக்கும் நமக்கும் வந்து அட்லீஸ்ட் 1 to 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 3வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஸ்குயிஸ். இது வந்து என்ன பார்த்தோம்னா அந்த ஹேண்டில் வந்து நம்ம அமுக்கும் போது சிலிண்டரில் வந்த நம்ம ஃபயர் எக்ஸிக்யூசரை வந்து நம்ம தீ அணைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப். நாசில் வந்து 2 பக்கமும் வந்து இந்த சைடு அந்த சைடு வந்து அசைச்சி ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இது வந்து சின்ன டைப் ஆஃப் ஃபயருக்கு வந்து தான் நம்ம ஃபயர் எக்ஸிக்யூசரை யூஸ் பண்ணி ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும். பெரிய ஃபயராக இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருக்குது, ஹைரண்ட் இருக்குது, ஃபயர் ஹோஸ் ரெயில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சின்னதாக நடக்கிறத ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஃபயர் எக்ஸிக்யூசரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.